கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள்? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள். வெள்ளிக்கிழமை என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார்னு பார்த்தோம். 3 நாளைக்கு அப்புறம் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அதெல்லாம் யாருக்காக செய்தார்னா உனக்காக எனக்காக செய்தார். டோட்டலா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக. உலகத்தில் 816 கோடி பேர் அம்மா வயிற்றுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக தான் செய்தார். அல்லேலூயா. மனுஷனா பிறக்கலன்னா பிரச்சனையே இல்லை. அம்மா வயிற்றுல யாராவது ஒரு ஆள் பிறந்துட்டான், இயேசு மாதிரி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இந்த மாதிரி எழுந்தாதான் அவன் தப்பிச்சான். அவன் பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தை அவன் அடைந்து கொள்கிறான். அதனால இன்றைக்கு 5/4/2026 எஃப்டிசி பகுதியில் தேவன் ரெசரக்ஷன் டே, உயிர்த்தெழுதல் ஞாயிறு ஆறாயில தேவன் கலந்து கொண்டவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்கிறோம், வரவேற்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து முழுசா கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். பார்த்து ஆரம்பிச்சோம். சோத்ரம் சீக்கிரம். பாடல்களை ஆசிரியர், சங்கீத ஆசிரியர், பாடல்களை ஆசிரியர், சங்க பகுதியை ஏற்ற செய்தி தருகிறது. ஆண்டவரே, அந்த செய்தி உலகக்கூடாக செல்கின்றன. ஆண்டவரே, கட்டளையிடுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தார். அதாவது சில விளக்கத்தெல்லாம் சொல்ற மாதிரி நல்லா கூர்ந்து கவனிக்கணும். மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிறவனை சாகடிக்கிறது சுலபமா கஷ்டமா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான், அவனை சாகடிக்கணும்னு விரும்புறான், அது கஷ்டமா சுலபமா? சூப்பர். யார் சொல்லுது? மனுஷன் சாகடிக்கிறான் இல்லையாப்பா? உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான்? கொலையை பண்ணிடுறானே இல்லையா? ஆமா, மனுஷனுக்கு அது சுலபமா தெரியுது. உயிரோடு இருக்கவனா சாகடிக்கிறது சுலபமா தெரியுது, சுலபமா பண்ணிடுறான். சில பேர் ரைபிள் கொடுத்தா என்ன பண்றாங்க? AK-47 டப்பு டப்பு டப்புன்னு 50 பேர் கூட சுட்டுறான். சில பேர் பாம்பெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க? தேசத்துல ஏராளமான ஜனங்களையும் சாகடிச்சிடறாங்க. இது மனுஷன் உயிரோடு இருக்கிறவங்கள சாகடிக்கிறது ரொம்ப சுலபம். சில பேர் என்ன பண்றான்? நீ என்னப்பா சாகடிக்கிறது, நானே செத்து போறேன்னு சொல்லி என்ன பண்றான்? தற்கொலை பண்ணிக்கிறானா இல்லையா? சுலபமா பண்ணிக்கிறான் தற்கொலையா. ஏதோ ஒரு மருந்து போட்டுக்கிறான், ஏதோ தூக்க மாட்டேங்கிறான், ஏதோ ஒன்று பண்ணி சாக தெரியுது. மனுஷனுக்கு உயிரோடு இருக்கிற சாகடிக்க தெரியுது. யாருக்கு? ஏன் சாகடிக்க தெரியுது? உள்ள யாருக்கு இருந்து? சாகடிக்கிற பிசாசு இருக்கிறான் தான் இதெல்லாம் செய்யறான். சாகடிக்கிற பிசாசு எங்க இருக்கிறான்? எங்க கட்டுக்கு தெரியானா? உன்னை பார்த்தா தெரியானா பிசாசு இருக்கிறானா இல்லையானு? கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. பிசாசு உள்ள இருக்கிறதுனால பிசாசோட ஆதி கொண்ட மனுஷன் கொலை பாதகனா இருக்கிறான். அதனால என்ன பண்றான்? மனுஷன் உயிரோடு இருக்கிற போட்டு தள்ளிடுறான். அதே மாதிரிதான் நம்ம இயேசு செத்தவன உயிரோடு கூட இருக்கிறாரு. அது அவருக்கு சுலபமா தெரியுது. இயேசு டெட் பாடி எல்லாம் எழுப்பிறாரா இல்லையாப்பா? வேதத்துல 3 டெட் பாடி எழுப்பிக்கிறாரு. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவர் இருந்த நாட்டில் ஏராளம் மரித்தோர் எழுப்பினாங்க போடப்பட்டிருக்குது. 3 பேர் தானே எழுப்பியிருப்பாரு. அவர் எழுதப்படும் அற்புதங்கள் எழுத போனால் உலகம் சரி 2-3 சாட்சிகளா 2 பேர் எழுப்பினார், 3 பேர் எழுப்பினாங்க, எல்லாருமே உலகம் அத்தனை பேர் எழுப்பாட்டாரா? ஒருத்தவங்க லாசர் உயிரோடு எழுப்பினாருப்பா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு லாசர் எழுப்பிடுவான். உலகத்தை எல்லாருமே எழுப்ப முடியுமா? முடியாதா? உலகத்தையே கூட எழுப்பாரு. அப்போ ஏராளம் மரித்தவரை இயேசு எழுப்பினாராம். அப்போ இயேசுக்கு சத்தவங்களை உயிரோடு எழுப்பது ரொம்ப சுலபமா தெரியுது. நமக்கு உயிரோடு சாகடிக்கிறது ரொம்ப சுலபமா தெரியுது. என்ன வித்தியாசம்? இயேசுக்குள்ள யாரும் இல்ல, அதான் விஷயம். அவருக்குள்ள பிதாவாகி தேவனுங்கிறாரு. அதனால சத்துவனெல்லாம் போய் எழுப்பிங்கிறாரு. அவரு நமக்குள்ள பிசாசு இருக்கிறதுனால
நம்மளையும் சாகடிக்கிறோம், மற்றவங்களையும் சாகடிக்கிறோம். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ இயேசு அவரு மருத்துவ 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு. எப்படி எழுந்தார்னா, பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் வசனம் இருக்கும். அந்த வசனத்தை இப்போ வாரி இன்னொரு விஷயம். மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவசுகளிலே வச்சிருந்தாரு. அவனை படைக்கும் போது அவன் செத்து போகணுன்றதுக்காக படைக்கல. எப்ப சாவுன்னு சொன்னார்னா, தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிட்டாலில அங்கதான் உனக்கு சாவே வரும்னு சொன்னாரு. ஆனா அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணாரு, ரோபோட் மாதிரி அவனை மனுஷன் உண்டாக்காது சுயாதீனமா கொடுத்துட்டாரு. ரோபோட் தெரியுமா எப்படி இருக்காது? நம்ம சொல்லத்தான் செய்யும், நம்ம சொல்லாது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் பண்ணி எல்லா உரிமையும் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஒரு பிள்ளைகளை பெற்றுட்டு நான் சொன்னதுதான் செய்யணும், நான் சொல்ல செய்யக்கூடாது அப்படியே தான் மனுஷனாவே இருக்க முடியாது. மனுஷன் அப்படி படைக்கலாம். மனுஷனை முழு உரிமை கொடுக்குறேன். அதை தொடலாம், பறிக்கலாம், புசிக்கலாம், பறிக்காம இருக்கலாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு. அப்படி சுயாதீனம் கொடுத்ததுனால அந்த சுயாதீனத்தை வச்சு ஏவாள் என்ன பண்ணா, உயிரோடு இருக்கிற ஏவாள் என்ன பண்ணா, அந்த கனியை போய் புருஷனுக்கு என்ன பண்ணா, என்ன ஆச்சு, மரணம் வச்சா இல்லையா? அவ்வளவுதான். அதை புசித்து என்ன பண்றா, தேவனுக்கும் கொடுக்குறான், முழு உலகத்துக்கும் கொடுக்குறான். நன்மை தீமை கனிய புசிக்குமே நமக்கு தேவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவத்தை மரணத்தை கொடுக்குறோம், முழு உலகத்துக்கும் கொடுக்குறோம். அதனால பிசாசு உரிமையா வந்து என்ன பண்ணா, மரணத்தை கொடுக்குறான். புரிஞ்சுச்சா புரியலையா? சேம் அதே தான். ஏசு வந்து என்ன பண்றாரு, நானே வழியும் சத்தியமா. ஆமா, அவர் என்ன பண்றாரு, எப்படி உயிரோடு எழுப்புறாருன்னா, செத்து போனவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக என்ன ஜீவன, இயேசுவின் ஜீவன், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை புசித்து அந்த தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாக்கா அங்க மரணம் நிவர்த்தி ஆகி பசுத்தாய் வந்து உயிரோடு ஏத்துக்குவார். கையத்தட்டு. அல்லேலூயா. இதை நல்லா அத்துப்படி ஆயிட்டான். அப்போ பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்து அந்த தேவனுக்கு முழு உலகத்துக்கு காட்ட வச்சு மரணத்தை உரிமையா கொடுக்குறான். இயேசு ஜீவ விச்சத்துக்கனிய ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை நம்ம பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கொடுக்கும் போது மரணம் டெலிட் ஆகி அங்க உயிர்த்தேர்தல் வந்து பசுத்தாய் வந்து சாவுக்கு சரித்திரம் உயிர்த்தேர்தல் கொடுக்குறான்னு பாக்குறோம். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க, மரணமே உன் கூர் எங்கே. அந்த வசனம் எங்க பாரு, எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 15 அதுல 50வது வசனம், பக்கம் 243 புதிய ஏற்பாட்டில் 55. 1 கொரிந்தியர் 15 55 எல்லாரும் எடுங்க, படிங்க, நல்ல சத்தமா படி. ஐயா இங்கிலீஷ்ல படிங்களா? 10 கொரி of death is sin, and the power of sin is the law. But thanks be to God, He gave us the victory through our Lord Jesus Christ. போதும். இங்க பாருங்க, பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன்னுடைய கூர் எங்க? கேக்குறாங்களா இல்லையா? உன்னுடைய ஆணி வேறு எங்கப்பா? உன்னுடைய நீ இப்படி இருக்கிறதுக்கு உனக்கு ஆணி வேற யாரோ ஒருத்தருக்கிறாங்க சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த மரணத்துக்கு கூறு வந்து பாவமா. மரணத்தின் கூறு என்னது? ஆமா, அதான் ஏவாள் செஞ்சது. சொன்னாரா இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில. அதான், வேற ஒண்ணு இல்ல. மரணமே உன் கூறு எங்கே?
பாதாளமே உன் ஜெயம், பாதாளமே உன் ஜெயம் எங்க? பாவத்துல இருக்கிற மேல பாதாளம் ஜெயம் கொள்ளும். பாதாளம்னா என்னன்னா வேதனை. பாதாளம்னா என்ன? ஆமா, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அக்னியிலே வேதனைப்படுகிறேனே அந்த ஐஸ்வர்யவான் நான் பாதாளத்துல போய் வேதனை படுறான். நரகத்துல போய் பாதாளத்துல போய், அது பாதாளத்துல தான் வேதனை நினைக்காத, இந்த பூமியிலே இது வேதனை. வியாதி வந்தா வேதனை வந்து, கஷ்டம் வந்தா வேதனை வந்து, அவமானம் வெக்கம் காசு இல்லைன்னா வேதனை வருதா இல்லையா? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா வேதனை வந்து, சும்மாவே வேதனை வந்து, கவலை வந்து, பழம் வந்து, அது மாதிரி பாதாளம் வேதனை. அப்போ பாதாளமே உன் ஜெயம் எங்க? அப்ப பாரு, மரணத்திற்கு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். அப்படின்னு என்னன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டானா நியாய பிரமாணம் என்ன பண்ணுனா அவனை காப்பாத்தாது. நீ தப்பு பண்ணிட்ட, நீ தண்டிக்கவே பண்ணலாம். தப்பு பண்ணிட்ட, நீ தண்டிக்கவே பண்ண, அப்படிதான் சொல்ல நியாய பிரமாணம். நியாயம்னா என்ன அத்தனைப்பா? ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா என்ன பண்றாங்க? நியாயமா கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு ஜெயிலில் போடுறாங்களா இல்லையா? அதான் கொடுக்கும் நியாய பிரமாணம். அப்போ பாவத்துக்கு பலனை கொடுக்குதான். அது பாவத்திலிருந்து நியாய பிரமாணம் ரட்சிக்கல, பாவத்தில் இருக்கிறவன ரட்சிக்கல, பாவத்தில் இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குது நியாய பிரமாணம். அப்போ பாவம் ஆதாம் மூலமாய் வந்தது, நியாய பிரமாணம் மோசேயின் மூலமா வந்தது. சுருக்கமா சொன்னா எல்லாமே மனுஷன் மூலமா தான் வந்து. பாவமும் நியாய பிரமாணம், மனுஷருக்குள்ள நியாய பிரமாணம் மனநிலைக்குது. நல்லா கவுத்தி, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குள்ள இயற்கையாவே இருக்குது. கோவம், தப்பு செஞ்சா கோவம் தான் இல்லையா? நம்ம சபிக்கிறோமா இல்லையா? அதுதான் நியாய பிரமாணம். அதனால அவன் சபிக்கப்படுவான். ரெண்டாவது, நம்ம சபிக்க நாமளும் சாபமா இருக்கணும். மீட்பே கிடையாது நியாய பிரமாணத்தினால, மீட்பே கிடையாது. சபிச்ச நம்மளும் சபிக்கப்படுவோம், சபிக்கப்பட்டவங்களும் சபிக்கப்படுவோம். அங்க மீட்பே கிடையாது. பாவம் செஞ்சா பாவம் நியாய பிரமாணம். அததான் நன்மை தீமைனா பாவம், தீமையான காரியங்கள். நன்மைனா நன்மார்க்கமா, அந்த நியாய பிரமாணமா, அந்த நன்மை தீமை ரெண்டுமே மரணத்துக்கு தான் போய் சொல்றாரு. மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். ஆக மொத்தத்தில் கூட்டி காய்ச்சி நீ மீண்டே வர முடியாது. நியாய பிரமாணத்துல இருந்தாலும் மீண்டு வர முடியாது, பாவத்துல இருந்தாலும் நீ மீண்டு வர முடியாது. ரெண்டு உன்னை மரணத்துக்கு நேரம் நடத்திடுமா. அடுத்து பாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இது மூணாவது பாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கதான் உனக்கு உயிர்த்தெழுதலே வருது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்னன்னா, பாவமும் கிடையாது, நியாய பிரமாணம் கிடையாது. அவர் யாரு? கிருபையும் சத்தியமானவர். கிருபையை காட்டுறாரு, சத்தியம். ரெண்டாவது, அவர் ஒரு ஜீவ விருட்சத்துக்கனி. அந்த ஜீவ விருட்சத்துக்கனி தான் இந்த பாவத்தில் இருக்கிறவனையும் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவனுக்கு ஒரு மீட்பை கொடுத்து பரிகாரத்தை பண்ணி, அது ரெண்டுத்திலிருந்து விடுதலை ஆகும் போது பாவம் நியாய பிரமாண தண்டையிலிருந்து விடுதலை, அங்கதான் உனக்கு உயிர்த்தெழுதலே வருது. கையத்தட்டு அல்லேலூயா. விபச்சாரத்துல ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டா. உடனே மனுஷன் அங்கருவல என்ன பண்றாங்க? அவ பாவம் பண்ணிட்டா, விபச்சாரம் பண்ணிட்டா. நம்ம கூட அப்படித்தான். விபச்சாரம் யாராவது ஊர்ல ஜனங்கள் மதிப்பாங்களா? சப்ஜி எடுத்துருவாங்க, கொண்டே கொடுப்போம். மனுஷனுக்குள்ள நியாய பிரமாணம் இருக்குது. அவ கல்லெறிந்து என்ன பண்ணனா நியாய பிரமாணத்துல மோசே சொல்லிக்கிறாரு. அதே பிரச்சனை இயேசு கிட்ட வருது. இயேசு கொண்டு வந்து நிறுத்துறாங்க, நீ என்ன சொல்றன்னு. இயேசு அப்படியாப்பா, போட்டு தள்ளுப்பா. இவர் நியாய பிரமாணம் கிடையாது, இவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அப்போ மனுஷனுக்குள்ள நியாயமான ஒரு மனநிலை, நியாயம் செய்யணும், நியாயமா தண்டனை கொடுக்கணும்ன்றது அதோட இந்த கிருபைய சத்தி இயேசு மனுஷனுக்குள்ளே இல்லை. அது போயிடுச்சு ஏதேன் தோட்டத்துல. அந்த ஜீவ விசத்தை கொடுத்ததுல அவளுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு ஜீவனை கொடுத்து அசுத்தா இந்த விபச்சார ஸ்பிரிட் எல்லாம் துரத்தி அவள் ஒரு நல்லவளாகிறதுக்கு மனுஷனுக்கு பலன் இல்லை, அந்த ஜீவனே இல்லை. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அவளை பார்த்ததுமே எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரையும்பா விபச்சாரம் பண்ணா கொண்டு வந்து, உங்களுக்கு எல்லாம் விபச்சாரம் இல்லையா? நீங்க யாருமே விபச்சாரம் பண்ணாதுக்கு யாராவது கல்ல ஒத்தனா தானாங்க? எல்லாருக்குள்ள இது விபச்சாரம். ஒருவேளை சூழ்நிலை வாய்ப்பு அமையாது இருக்கலாம். அவன் மனசாட்சியை குத்துட்டு போய் எல்லாரும் என்ன பண்ணாலாம்? கல்ல கீழே போட்டாலாம். இப்ப இயேசு பார்த்தாரு, கல்லெறிஞ்சா இவர் கல்லெறியலாம், பாவமே இல்லாதவர். இவர் என்ன பண்ணாரு? பாவமே இல்லாதவன் கல்லெறிய மாட்டான். அவளுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி அவளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவான். அவர் தான் இயேசு. கையை தட்டு அல்லேலூயா.
அவர் என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுன்னா அங்க இயேசுதான் பாவமே இல்லாதுங்கிறாரு. அவர் நன்மத்தையும் அறியத்தக்கவரே இல்லை, அவர் ஜீவன் உள்ளவர். எப்படி உயிர்த்தெழுதல் கொடுக்குறாரு பத்தியா? எப்படி பாவத்திலிருந்து மரத்திலிருந்து தரித்திலிருந்து விடுதலையாக்கி கொடுக்குறாரு. நீ கூட அந்த மாதிரி ஆயிடுனா சும்மா இயேசு பண்ணிட்டு இருந்தா சொல்லிட்டு இருந்தாக்கா அது இயேசு கொடுக்கூடும். நீ கூட அந்த மாதிரி ஒரு ஆளை காப்பாற்றலாம். அல்லேலூயா. சொல்றதெல்லாம் இயேசுக்கு சொல்றதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டாதான் உனக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ இயேசு என்ன பண்றாரு? நானும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக நீங்க வீட்டுல போய் 8வது அதிகம் நோவான் 8 ஃபுல்லா வாதிக்கணும், அதுக்கு எடுக்க நேரம் இல்லை. அவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னை கல்லெறிய மாட்டோமா, நானும் என்ன பண்றாரு கல்லெறிஞ்சா என்ன? இவரு ஒரு நியாய பிரமாணம், இவருக்கு தண்டனை தான். இவர் நியாய பிரமாணத்தோட கல்லெறிஞ்சாக்கா அந்த கொலை குற்றம் இவர் மேலே வருமா? அது இவர் மேல் பாவம் வருமா வராதா? இவருக்கு அது இடமே கொடுக்கல. எது இருந்தாலும் உன்னோட போட்டோம், நான் ஜெவனை தான் கொடுப்பேன். ஒரு வேலை ஏத்துக்கிட்டே நீ தப்பிக்க போடும். அவன் என்ன சொல்ல? உடனே ஆண்டவனே காலில் விழுந்தாலா இல்லையா? ஆண்டவனேட்டான், ஏத்துக்கிட்ட ஆண்டவரை. உடனே ஜீவனை கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக குத்துரு படாரா? அதை கொடுத்தது பிறகுதான் அந்த மரண சக்தி, விபச்சாரம் ஒரு தண்டனை சக்தி, சாப சக்தி, மரண சக்தி, அந்த விபச்சார ஸ்பிரிட், அந்த அசுத்தாவி அவள் விட்டு போய் ஜீவனை குத்துமே பசுத்தாவி அவள் மேல வந்து பசுத்தமா ஆயிப்பால இல்லையா? ஆயிப்பாளா? ஆமா. கட்சியில காப்பாத்தி இயேசு கடைசி நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்து இயேசுக்காக நல்லா சாட்சியா வாழ்ந்திருப்பான். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. அங்க வந்தாதான் மரணம்ன்றது எண்டு. மரணம்னா நம்ம அது முடிவு பரிகரிக்கப்படும். கடைசி சத்துரு தான் மரணம். அது ஒரு நாள் வரும்போது, அதுக்கு முன்னாடி பாவம், வியாதி, வறுமை, எல்லாம் மரண சக்திகள் தான். அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது தான் இந்த பாவத்தை நியாய பிரமாணத்தை நம்ம ஜெயிக்கிறோம். அப்போ பாவம் செய்யும் போது ஒரு நஷ்டத்தை படுத்துறதுனால அந்த ஜீவ விச்சத்துக்கு ஒரு பரிகாரத்தை, ஒரு நஷ்டீடு செலுத்துது. ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கா, கொலை கேஸ் வந்துச்சு. இப்போ 10 பேர் கொலை பண்ணிட்டேன். இப்போ நானே வச்சுக்கா 10 பேர் கொலை பண்ணிட்டோம். போலீஸ் சும்மா விடுமா? அவன் கிருபை சத்தியத்தெல்லாம் பேசுவான், அயோத்தி பத்தியெல்லாம் பேசிட்டு பண்ணான். போலீஸ்காரன் அந்த வக்கீலெல்லாம் என்ன பண்ணுவான்? வண்டி எடுத்து அடிச்சு பின்னு கூட்டு போய் ஜெயிலு போட்டு தூக்கு தண்டெல்லாம் போட்டு எல்லா கதையும் முடிய மாட்டானா? அதான் நியாய பிரமாணம். அவன் வேலையை அவன் செய்யறான். இப்போ நான் கொலை பண்ண, நானு அந்த சத்தவனை உயிரோடு எப்படின்னு வச்சுக்கா, கொலை பண்ணிட்டேன். போலீஸ் உடனே நியாய பிரமாணம் வருது. யாரு? அம்பேத்கர் சட்டம் செய்யினாரா இல்லையா? அந்தந்த தப்புக்கு இந்த தண்டனை எழுதினார் பாரு. EPK 32 சட்டத்தின்படி இவர் கொலை குற்றத்தினாலே இவரை ஜெயில கடுங்காவல் போட்டு கட்சியில் 10 கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஊர்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மச்ச சந்தோஷப்படுவான். ஆனா கடவுள் என்ன பண்ணுவாரு? வேறு போடுவாரா? கொலை பண்ணதும் தப்பு, அதுக்காக தூக்கு தண்டனை பண்ணதும் தப்பு. அப்போ இப்போ 10 கொலை பண்ண நானு 10 பேரையும் உயிரோடு ஏப்பிட்டேன்னு வச்சுக்கா. அவன் நல்லா உயிரோடு இருந்து கை கால் நல்லா சூப்பர் ஆயிட்டான். இப்போ என்ன கொலை கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்களா? எனக்கு ஜெயிலுக்கு தந்து விடுவாங்களா? விட மாட்டாங்களா? தந்துருவாங்க. உயிரோடு ஏப்பிட்டேன் தான். புரியுது? அல்லேலூயா. செத்தவனை உயிரோடு ஏப்பிட்டினா உனக்கு தண்டனை கிடையாது. அல்லேலூயா. அதுக்குதான் இயேசுவை உள்ளத்துல ஏற்றணும்னு சொல்றது. இது எப்படின்னா, நம்ம ஆதாம் வழியா பாவம் செய்யும்போது நம்ம மேல ஒரு கொலை கேஸ் கொலை குற்றது. அதனாலதான் பிசாசு உரிமையா நம்ம நியாய தண்டனை பிசாசு வந்துக்கிறான். போலீஸுக்கு தப்பிக்கிறோமா இல்லையா? பிசாசுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கிறதுனால போலீஸுக்கு நீங்க தப்பிக்கலாம், வக்கீலுக்கு தப்பிக்கலாம், அப்பா அம்மா யாருக்கும் தப்பி. ஆனா பிசாசுக்கு யாருமே தப்ப முடியாது. அவனுக்கு தப்பத்துக்கு தான் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை தேவன் தானே உனக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணும் போது நீ தப்பித்துக் கொள்வாய். உனக்கு நியாய தண்டனை கிடையாது. அதுதான் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினா மட்டும் போதாது, இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிடணும். நீ ஃப்ரீ ஆயிடுவாய். தேவத்துக்கு பசுத்தாய் அந்த பரிகாரத்தை பண்ணணும். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மதத்துக்கு பரிகாரம் உயிர்த்தது, தரித்திரம் ஜீவ ஐஸ்வர்யம், ஒவ்வொன்றும் பரிகாரிக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாம்ட்டு முழு உலகு கொடுத்தா எல்லாத்திலிருந்து விடுதலாக்கப்படுவாய். அப்போ ஏசு அதுதான் செய்தார். 10 மார்க்கால நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்போ நம்ம மேல ஆதாம் வியாபார வழியா கொலை குற்றது பாவத்தின் சம்பளம் மத ஏற்கனவே நமக்குள்ள இருக்குது இருக்கா இல்லையா?
அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தேவன் இது உயிர்த்தெழுதல் சிலுவையில் நமக்கு கொடுத்தாரு. அது ஏத்துக்கணுமா இல்லையா? அதை எடுத்து நம்ம பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உழுத்து கொடுத்துட்டாங்க. யூ ஆர் ஃப்ரீ. அல்லேலூயா அப்படின்னு பாக்குறோம். இப்போ இயேசுவை உயிரோடு கூட இயேசு நம்முடைய பாவத்தை ஏத்துக்கிட்டார், நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய மரணத்தெல்லாம் ஏத்துக்கிட்டார். அவருக்கு என்ன வந்து சிலுவையில மரணம் வச்சா இல்லையா? சிலுவையில நமக்காக நம்முடைய பாவத்தெல்லாம் ஏத்துக்கிட்டாருப்பா. சிலுவையில ஏத்துக்கிட்டா அவருக்கு என்ன வரும்? நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் மரணத்தை அவர் சிலுவையில் அறியன்றான். அஞ்சாங்களா இல்லையா? மரணம் இயேசு தலைமையில கை வச்சுட்டப்பா. அவர் நம்முடைய பாவத்தை ஏத்துட்டு நம்முடைய மரணத்தை ஏத்துனா முழு உலகத்தை அந்த மரணம் பாதிக்குது, தேவனையும் பாதிக்குது. அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். உடனே நியாயப்பிரமாணத்தின்படி சிலுவையில் அறியும் போது இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்பட்டாரா? பரிகாரம் பண்ணாரா? பரிகாரம் பண்ணதால என்ன ஆச்சு? மூணாவது நாள் எல்லாரும் உயிரோடு எழுப்பிட்டாரு. ஜீவனுக்கு தேவன் அவர் விடியில இருக்குமா இல்லையா? பாதாளத்திலிருந்து மரணத்திலிருந்து அதான் உயிர்த்தாரு. கையா தட்டு. அல்லேலூயா. கோடி 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 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு கிடையாது. மனுஷன் அவன் குற்ற மனுஷாச்சு வாதி எப்படி தப்பிக்குது? நீங்க சொல்றது மனுஷாச்சுல வாதிச்சே சேர்த்து போறான். மனுஷன் செய்யுதும் பாவம். இந்த மாதிரி உணர்வெல்லாம் இருந்துச்சாக்கா நீங்க கான்பிடன்ஸா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. எப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சுப்பா, சரிப்பா என்ன சிலுவையில் அறையறீங்க, அத்தனை பேர் நான் உயிரோடு இருப்பேன்பா. ஏசு நம்முடைய பாவத்தையும் மரணத்தையும் ஏத்துட்டாருமா. ஏத்துட்டா என்ன அர்த்தம்? உலகத்துல அத்தனை மரணத்துக்கு காரணகர்த்தாவாயிட்டாரு. பிதாவாகி தேவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். உலகத்துல அத்தனை பேருக்கு மரணம் வந்து உட பிசாசு உரிமையா மரணத்தை கொண்டு வந்தான் சிலுவையில. இப்ப ஏசு யாரு? சத்தவரை உயிரோடு எழுப்பணுமா இல்லையா? அத்தனை பேருக்கு உயிரோடு எழுப்பிட்டாக்கா இப்ப கோர்ட் என்ன பண்ணோம்? நான் 10 பேர் கொலை பண்ணோமா? 10 பேர் போய் உயிரோடு எழுப்பிட்டேன். எப்படியோ ஏசு பத்தி கேள்விப்பட்டு ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பிட்டா யாராவது பைத்தியக்கார கூட என்ன பண்ண மாட்டான்? ஜெயில போட மாட்டான், விடியல ஆக்கிடும். விடியல கூட இல்லையா? அவன் தான் உயிரோடு விட்டாடா. போயிட்டு வாப்பா சாமி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அந்த மாதிரி ஏசு பாவத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிட்டு தலைமையில கவிச்சு கவலைப்படாது. ஒரு பரிகாரத்தை பிதாவையும் கையில் ஆவியை வைத்து அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. இது ஆதாம் வந்து முழு ஒவ்வொரு மனுஷனுக்கு உயிர்த்தேல் கொடுத்து அவர் கணக்க கரெக்டா அது பரலோகம் என்ன பாக்குதுன்னா எல்லா பாவத்துல மரணத்துல இருக்கிறவங்க உயிர்த்தேல் கொடுத்துட்டாரு. தேவன் தனக்கு அவன் இலக்கத்தான் கொடுத்ததுமே இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. பாதாள அவர் விடியல ஆயிடுச்சா இல்லையா? பசுத்தாய் வந்தார் உயிரோடு இருப்பாரா இல்லையா? தரித்திரத்திலிருந்து சாப்பிட்டு எல்லாருமே விடியல ஆயிட்டா இருப்பாரு. என்னன்னா அந்த பரிகாரத்தை வச்சிருந்தா அது அவ்வளவு அத்தலிருந்து விடுகிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த உண்மை நமக்கு தெரியணும். அப்போ இயேசு உழித்தொழிலும் ஜீவனை தேவனை கொடுக்கிறாரு. ஆதாம்ல இருந்து முழு உலகு கொடுக்கிறாரு. கொடுத்ததுமே அவருடைய பார்வையில தேவனுடைய பார்வையில எல்லா மனத்துக்கு பரிகாரம் பண்ணது. இவரை ஜெயில வைக்க கூடாது. பாதாளமே அவர் கக்குது. பசு தாவியான் வந்து சாவுக்கு உயிர் தேவதூதா வந்து கல்ல போடுறான். வான பூமி எல்லாமே கீழ்படிது அவருக்கு. அப்பா எல்லாத்துக்கும் நீதான் முதல்வன ஜீவன் உள்ளவர். தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு அள்ளிராச்சு பிசாசு உலகத்தையும் வாங்கி எல்லாமே நந்து போச்சு அவருக்கு. கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஏன் மரணம் வருது? ஏன் உரிமையா நம்ம வாழ்க்கையில மரணம் வருது? அப்படி பிறகு என் தாயுடைய பாவத்தில் அந்த பாவத்தை தேவனுக்கு காட்டுறோமா? உலகத்துக்கும் போதா? நம்ம அப்பன் ஜாபம் புள்ள மேல இருக்குது இல்லையா? ஆதாம் தான் நம்ம அப்பா. முழு உலகத்து எல்லாருக்கும் அப்பா ஆதாம். நன்மை தேம கனியை சாப்பிட்டு உன்னிமித்த பூமி உலகம் ஃபுல்லா சாவு வந்துச்சுப்பா. இப்ப ஆதாமினுக்கு பிறந்ததுனால எங்க அப்பா ராமு ராணி. இப்போ அந்த அப்பாக்கு அப்பாவுக்கு போனா அப்படியே ஆதாம் மேவாள். அவனுடைய சாபம் என் மேல இருக்கிறனால பிசாசுக்கு என் மேல உரிமைக்குது. அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், இழுத்துட்டு போயிட்டு வருவான் பார்த்தாரு. இப்ப ஏசப்பா வந்து அத்தனை பேர் மரணத்துக்கு உயிர் தெரிஞ்சவனு எனக்கு கொடுக்கிறாரு சிலுவையில. நான் அதை வாங்கி என் மூலமா உலகத்தில் அத்தனை பேருக்கு மரணம் வந்துக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் அத்தனை பேருக்கும் ஆதாம் வந்து முழு உலகம் உயிர் தெரிஞ்சவனு கொடுத்தாக்கா பிதாவாகி தெரிஞ்சவங்க உயிர் தெரிஞ்சவனு கொடுத்தா பரிகாரம் பண்றேன்னா இல்லையா? புரியுதா இல்லையா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா? இப்ப அத்தனை பேர் உயிரோடு ஏப்பிட்டேன் நானு. அவ்வளவு பேர் என்னால செத்தாங்க. இப்ப அத்தனை பேர் உயிரோடு ஏப்பிட்டா ஜெயில் வைப்பால விடலையாக்க அவங்களா? அதனால்தான் இயேசு பாதாளத்திலிருந்து எழுந்து வந்தாரு. அல்லேலூயா. கல்லறையிலிருந்து எழுந்து வந்தாரு. தேவதூதன் வந்து உதவி செய்யறான். எப்பா பரிகாரம் நீ கொடுத்த பரிகாரம் அது என்னப்பா? பிசாசு பாவத்தின் சம்பளம் பண்ண நீ கொடுத்து உயிர் தெரிஞ்சு பரலோகத்தே குத்தியாப்பா.
பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குறாங்க, இங்க ஆதி துப்பனுக்கு கொடுக்குற, ஈஞ்சால் புத்திரனுக்கு கொடுக்குற, எங்க ஊர் சோழர் ஜனங்களுக்கு உலகத்துக்கே குத்தாரா இல்லையா பச்சவன? நம்ம நினைச்சுக்கிறோம். அதுக்கு தான் இயேசுன்னு சொல்லும் போது நம்மள நினைக்கணும். நிறைய பேர் இயேசு உயிர்த்தார், இயேசு உயிர்த்தார், இயேசுவோட முடிச்சுடுவாங்க பிரசங்கத்தை. எல்லாமே நமக்காக செய்யப்பட்டது, இங்க இருக்கிற ஒவ்வொருக்காக செய்யப்பட்டது. அப்போ முழு உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குறாரா இல்லையா? அப்போ பிதாவே உடைய கையில் ஆவி ஒப்பித்து அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தது இருக்குதா இல்லையா? ஈட்டியால் குதிரை உயிர்த்தெரிஞ்சு கொடுத்து அவனை மதத்தை பிடிக்கிறாரா இல்லையா? ஆதாம் முழு உலகத்துக்கு உயிர்த்தெரிஞ்சு கொடுக்குறாரு, ஒரு ஆள் பாய்க்கூடாம. இப்ப அந்த மனுஷன் விடுதலை ஆகணுமா இல்லையா? மூணாவது பாதாளத்துல இருந்து. அவ்வளவுதான், போதும். இது தெரிஞ்சா போதும். கையா தட்டு. அல்லேலூயா. இதை நல்லா தெரிஞ்சாக்கா பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. பிசாசு, நீ பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்குற, அது தேவனுக்கு உலகத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நீ திடீர்னு கொண்டுங்கிற என்ன? நானும் திருடவும் கொள்ளவும் அழைக்க வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் தான் சொல்லிக்கிறார். மத்திய மார்க்காலே யார பார்த்தாலும் பட்டுன்னு ஜீவனை கொடுக்கிறார் பாரு. ஜீவன்ல தேவ நீதிட்டு உழித்தது இருக்குது. அது அவன் பேர் சொல்லி தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தது. பிசாசால ஓட்டுதா இல்லையா? லேகோன் பிசாசு ஓடுது, திமிர்வாதம் ஓடுறான், கூட்டு கண்டு தருக்குது, செவிட்டுக்காது தருக்குது, எல்லாத்துக்கும் ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அத்தனை பேர் நம்ம பாவம் பாதிக்குது. அதனாலதான் பிசாசு உரிமையா வந்து திறறான், போடுறான், வலுக்கட்டாயமா வரான். அதனாலதான் முழு உலக பகை கசம் காட்டின்னு கூடாது. முழு உலகம் ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டாங்க என்ன ஆகுது? பிசாசு பகை கடிக்கிறா இல்லையா? முழு உலகத்துல எங்க பங்காளிங்க இவ்வளவு துரோகம் பண்ணிக்கிறான், அவனை மன்னிக்கவே முடியாதுன்னா பாரு. அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசுக்கு உரிமையா வரும். ஒரு பிசாசு போதும் அழிச்சிட்டு மரணம் வரைக்கும். அதுதான் ஏசு இவ்வளவா உலகத்தில் எதுக்கு அன்பு வந்தாரு? உலகம் முழுது ஜீவன் அன்பு ஜீவன் சர ஜீவனத்தை கொடுத்து மரணமே அவருக்கு சந்திக்க மாட்டேது. மத்திய மார்க்கெல்லாம் அவருடைய வேலை ஒரு பிசாசு அவரை தாக்க முடியல. சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கணும் நன்மை செய்யறாரு, சத்துக்களை சிதைக்கிறார், துன்பப்படுத்த ஜாப மாட்டார். பிசாசு சுத்தி பாக்குது, இந்த ஆளை ஒண்ணுமே பண்ண முடியலையா? அவரை கொலை செய்ய வாங்க தர்றாங்க. ஒரு நோய் பிடிக்க மாட்டேது, ஒரு சாபம் பிடிக்க மாட்டேது, ஒரு மரணம் பிடிக்க மாட்டேது. காற்று கடலை எரியாத தப்புன்னு நடக்குது, கடல் மேல் நடக்கிறார், மருத்துவர் உயிரோடு இருக்கிறார், குஷ்வாகி சொந்தமாக டோட்டலா ஜீவனாவே இருந்தார். ஜீவன் தர்ற ஜீவரத்தம் அந்த தேவனுக்கு ஆதாம் முழு குத்திட்டே இருக்கிறாரு. பிசாசு சுத்தி பாக்குது. ராஜா மாதிரி இருந்தாரு. நீ கூட கிறிஸ்துக்குள்ள தேவ நீதிட்டு உழித்தல, தேவன் தனக்கு உலக குத்தா நீ கூட ராஜா மாதிரி இருக்கலாம். கையை தட்டு. அல்லேலூயா. இருக்கலாமா இருக்கிறதா? லீகல் சட்டப்படிதான் ஆவி உலகம் செயல்படுது. பரலோகம், பாதாளம், இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் எனக்கு யார் அதெல்லாம் கத்துக்கிட்டாங்க? கடவுள் அப்படித்தான் செயல்படுற, பிசாசு அப்படித்தான் செயல்படுறான். ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது. அது கோர்ட்டு கேஸ் மாதிரி இங்க போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறாங்க, கோர்ட் வச்சுக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. பிசாசு, தேவதூதரு, தேவனு, இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் நடந்தது நமக்கு பின்னாடி. ஆனாதான் மனதார பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, இதெல்லாம் விட்டு ஓய்ஞ்சிடணும். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துடைய இயேசு உங்களை சபிக்கக்கூடிய ஆசீர்வதியுங்கள், பகை கொடுக்க நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிதையுங்கள், ஒரு துன்பப்படி ஜபம் பண்ணி. ஏன் சொன்னார்னா நன்மை தேவை காட்டுகிறார்வா, அது பிசாசு வகை அவன் வந்து உன்னை நியாயத்தை உன்னை கொண்டு ஐந்து இருப்பான். அதனாலதான் இயேசு ஜீவனை கொடுத்து ஆசீர்வதி, நன்மை தேவை பகை கொடுக்க இயேசு ஜீவனம், இயேசு சாவனுக்கு கொடுத்து நன்மை ஜெயிக்கவே முடியாது. பகைக்கிற சபிக்கிறோம்னா ஆசீர்வாத இயேசு ஜீவன் பண்ணி கொடுத்து ஆசீர்வதி. இப்படியே இரு அப்படிதான் இருந்தார். ஏசு ஜீவ வச்சிருக்கேன். அது தேவ நீட்டு உயிர்த்தல், தேவன் தர உலகத்து கொடுக்கிறாரு. என்னன்னோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் முடியல. அவரா இடம் கொடுத்த பிறகுதான் பிதாவாகி தேவன் போய் கைவிட்ட பிறகு, அவரு கைவிட்ட பிறகுதான் அங்க பிடிக்கிறாங்க அவரை. எதுக்காக? நமக்காக. நம்ம பாவத்தின் சம்பளமான ஏழை தோட்ட ஜீவத்தை விட்டு கைவிட்டுட்டு நன்மத்தை பிடிச்ச மாதிரி பிதாவாகி இயேசுவை கைவிடும் போதுதான் யூதாசு டக்குன்னு காட்டி கொடுக்குறான். கரெக்டாப்பா? அது வெளியே என்ன ட்ரை பண்ண டக்கு யாரும் முடியல பாரு. நமக்காக அது செய்யுது. அதுக்கப்புறம் என்ன காட்டி கொடுத்த பாவம் பண்ணுவது அப்படியே தலைமையில் கழிச்சு தலையீட்டு அப்படின்னு சத்தமின் போற மாதிரி கட்சியில பரிகாரம் பண்றாங்க. பிதாவை கையில் ஆவி வைத்து ஆதாம் முழு விழுந்து மூணாவது உலகத்தையே உயிரோடு வைத்தாரு. பரிகாரம் கொடுத்துட்டாரா இல்லையா? இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இதுதான் உலகம்னு வச்சுக்கா. இங்க ஆண்கள், பெண்கள், இது ஒரு உலகம். இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் ஆண்கள், பெண்கள்? இத்தனை கோடி பேரு. இத்தனை கோடி பேருக்கு என்ன பண்றேன் நானு? உயிர்த்தேலும் ஜீவனை குத்துறேன், ஒரு ஆள் பாய்க்கூடாம.
எல்லாரும் உயிரோடு போயிடுறேன். ஏ டு ஜெட்டு பாவத்தால் என்னென்ன நஷ்டம் எல்லாத்தையும் குத்தி தீர்த்துடுறேன். இப்போ கோர்ட் என்ன பண்ண என்னப்பா அவ்வளோ நஷ்டம் பண்ணோம், அவ்வளோ சேதம் பண்ணோம், அவ்வளோ ஐச்சா பண்ணோம், இவன் கொடுத்தது எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டான், நான் கோர்ட்டு நான் ஜெயிலே வச்சுருக்குமா? இப்படி இல்லைன்னு காப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா விடியல ஆகிடுவாங்க. அவன் விடியல ஆகிறானுக்கு தேவதூதே வந்து ஒண்ணு அப்படிதான் தேவதூதே வந்து கள்ளத்து போராட்டான். ஏபி அவரை பசுத்தாவே ஏபி அவர் உயிரோட எல்லாருக்கும் உயிர் தெரிஞ்சவன் வந்துட்டாரு. சவிச்சவன், நிந்திச்சவன், தூசிச்சவன், பாய்ச்சவன், ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன், அமெரிக்காக்காரன், அண்டார்டிகாக்காரன், ஆதாம் வந்து 2 வரைக்கும் இதெல்லாம் நோட் பண்ண பிரியமானவங்கள. இதெல்லாம் நம்ம மைண்டே நம்மள அக்செப்ட் பண்ணாதான் நம்ம விடியல அவங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய மைண்டே நமக்கு சில காரியம் என்ன சத்தியங்கள் என்ன பிரச்சனை கேட்டாலும் நம்முடைய மைண்டே நம்மள சொல்றது அங்கீகாரம் பண்ணாதான் நமக்கு பெரிய விடுதலை வரும். அல்லேலூயா. பிரசங்கத்தை எவ்வளோ கேட்டாலும் நிறைய பிரசங்கத்தை கேட்டாலும் நிறைய டவுட் நிறைய சந்தேகம்லாம் ஏன் வந்துட்டாங்க, நம்ம மைண்ட் அது சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தெளிவா அப்செட் பண்ணாதான் முதல்ல மைண்ட்ல பெரிய விடுதலை. ஆமா ஆதாம் வழியா பிறந்துக்கிறேன், நன்மை தேமை சுபாவம் எனக்குள்ள இருக்குது, நல்லவன் கெட்டவனாகிறேன், ஆமா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அது தேவன் உலகத்துக்கு பிசாசு உரிமையா வரும். சரி, இப்ப இயேசு ஜீவன் உள்ளவர், நன்மை தீமை அறியத்தக்கவரே இல்லை. அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர் எல்லாம் இருக்குது, பரலோகம் எல்லாம் இருக்குது. இப்போ என் பாவத்தால என் குடும்பம் உலகமும் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு முழு உலகம் பாதம் கொண்டெல்லாம் உணர்வு கூட இந்த மைண்டு சொல்லதான் நம்ம மைண்டே நம்ம ரத்தமே மாறும், நம்ம எண்ணமும் மாறும். பசுத்தாய் தேவ ஒரு சூழ்நிலே மாறி அற்புத அடையாளமே நான் கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ ஆதாமி சிந்தை மாறணும். அந்த மாதிரி ஆளுங்கன்னா இந்த மைண்டு மாறி நல்ல கான்பிடன்ஸ் ஆன ஆளு தான் இந்த ஆபிரகாமி, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. செய்யா தப்பு இல்லை, நம்மளோட மோசமான காரியம் செஞ்சவெல்லாம். ஆனா சத்தியத்தை தெரியா புரிஞ்சு அவனை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்தாரு. ஆனா சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசம். தாவீது செய்யாத பாவமா? கட்சியில் அவனை பார்த்து தாவீது பார்த்து தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் ராகாப்பு என்கிற வேசி, அவர் சத்தியத்தின் மூலமா இயேசு வந்தாரு. அவர் தப்பு செய்யாதவளா? தப்பு செஞ்சது பெரிய விஷயம். அதுக்கு பரிகாரம் பண்ணுவார். கிறிஸ்துவ தேவன், அவங்க எல்லாம் தேவனை விசுவாசித்தாங்க. தேவன் தானே உலகத்துக்கு. அது மாதிரி ரூத்து புறஞ்சாதி, அவர் சத்தியில இயேசு வராது. சிலதெல்லாம் போட்டு வச்சுக்க பாருங்க. அப்புறம் தாவீது சத்தியத்தில் எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்து தப்பு செய்து உண்டு பண்ணவங்க பாவத்துல சாபத்துல மந்தத்துல தத்தத்துல. ஆனா பரிகாரத்தை பிதாவாகிய தேவன் ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்ததுனால அவங்க எல்லாம் விடுதலையாக்கப்பட்டாங்க பாவத்தில் சாபத்தில். அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே இருந்ததுனால பெரிய ஆளுங்களாம் பெரிய உலகத்துக்கு வெளியானாங்க. சரி, நான் எத்தெல்லாம் வசனம் வேற வசனம் பாரு, எவ்வளவு வசனம் அது ஆவியானவர் வேற ரூட்ல போய்கிறாரு. அல்லேலூயா. எனக்கே புரியுதுப்பா இது மாதிரி எல்லாம் பேசுறது. அல்லேலூயா. என் மைண்டே என்ன நல்லா அப்செட் பண்ணுது சில காரியத்தெல்லாம். பிரச்சனை உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் சேர்த்தான். அல்லேலூயா. அப்போ ஆதாம் மூலமா பாவமும் மரணமும் வந்தது, கிறிஸ்து மூலமா ஜீவனும் உயிர்த்தெழுதல் வந்தது. ஏன் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். லாசர் கல்லறையில போய் என்ன சொன்னாரு? மாத்தாள் மாதிரி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். லாசர் மாதிரி ஒரு நாள் வியாதிப்பட்டு சிலுவையில நான் கூட மறிக்க போறேன். லாசர் மாதிரி நான் போய் உட்காந்து கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். அங்க விண்ணப்பம் பண்ணுகிற உண்டோ என்று கண்டா ஒருவனும் இல்லை. இந்த லாசருக்காக விண்ணப்பம் பண்ணணும் இல்ல, லாசருக்காக ஜீவனை கொடுக்கணும் இல்ல. அவன் வியாதி முத்தி என்னாச்சு? செத்தும் போட்டு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா இயேசு வந்தாரு. அவர் யார்? நானே உயிர்த்தெழுதலும். ஆமா, அவனை பார்த்தவன். அவன் ஆதாமின் சிந்தை மரணம் தேவன் தர உலகத்துல பிசாசு வியாதி வந்து மரணத்தை கல்லறை வச்சுட்டான். இப்ப இயேசு அவனுக்கு உயிர்த்தெழுந்து அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? பரிகாரம் பண்ணமா இல்லையா அந்த மரணத்துக்கு? அப்போ லாசரு பேர் சொல்லி அவர் அந்த இடத்துல அதை போய் வாசிச்சு பாருங்க. யோவான்ல அந்த உயிர்த்தெழுஞ்சவன் அங்கதான் பேசுறாரு. நான் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசி மரித்தாலும் பிழைப்பான், நானே உயிர்த்தெழுஞ்சவனுமா இருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுஞ்சவனை பத்தி எல்லாம் அங்கதான் பேசுறாரு. மாத்தாலே மரியாதை, நான் உயிர்த்தெழுஞ்சவனுமா. பாவத்துக்கு மட்டும் பரிகாரம் பண்றவன் கிடையாது, வியாதிக்கு மட்டும் கிடையாது, தரித்திரத்துக்கு மட்டும் கிடையாது, மரணத்துக்கு ஒரு பரிகாரம் பண்றவன் நானு. அந்த மரணம் என்னால முடியாதுன்னாக்கா பிசாசுடைய சின்னவரா போடுவார். பிசாசு காட்டிலும் பெரிய, மரணத்தை காட்டிலும் பெரியவர். அப்ப ஏசு என்ன பண்றாரு? லாசர் பேர் சொல்லி உயிர்த்தெழுஞ்சவனையா அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனை கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு வந்து கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா பரிகாரம்? அவன் அப்ப பரிகாரம் பண்ணதுமே அப்ப லாசர் பேர் சொல்லி உயிர்த்தெழுஞ்சவனு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பிறந்தமே. அப்ப உயிர்த்தெழும் முழு உலகம் அவன் மூலமா கொடுக்கிறார்.
கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? இப்போ கொடுத்தா ஜெயில இருந்து வெளியே வரணுமா வரக்கூடாதா? அப்படிதான் கல்லறையில இருந்து வெளியே வந்தான். கையை தட்டு அல்லேலூயா. மனசிலாச்சா? அப்போ கல்லறை அந்த இடத்துல இருந்து கல்லறையை ரிஜெக்ட் பண்ண தேவதூதன் பசுத்தாவி வந்து அவன் உயிரோடு கொண்டு வராரு. ஏன்னா நம்முடைய மரணம் முழு உலகத்தையும் பாதிக்கிறதுனால அந்த முழு உலகத்துக்கு உயிர் தெரிஞ்சோன்னு நீ கூட உன் பேர் சொல்லி, உங்க அம்மா பேர் சொல்லி, உங்க அப்பா பேர் சொல்லி, அண்ணன் யாரு கூட நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, இதெல்லாம் நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணி இதுல நல்லா மெச்சூர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ. நல்ல பூர்ணம் நல்லா இதுல இப்பதான் கேள்விப்படுறோம். நல்லா மெச்சூர் ஆயிட்டுனா உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வா. அப்போ விழித்தெழு ஜீவனம் லாசர் பேர் சொல்லி பிதாவாகியது சிலுவையில லாசர் மாதிரி ஆகிறார் இயேசு. லாசர் மாதிரி வியாதிப்பட்டு மறிக்கிறாரு. அந்த லாசருக்கு செய்து இங்க செய்தார். பிதாவை ஆவி ஒப்பித்து ஜீவன. அப்ப லாசர் பேர் சொல்லி ஆவி ஒப்பித்து ஜீவனை கொடுக்கணும். ஜீவனத்துக்கு கொடுக்கணுமா இல்லையா? ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுக்கணுமா? கொட்டதுமே உயிர் தெரிஞ்சவன எல்லாரும் அவன் ஏப்பி அவனை மரணத்திலிருந்து பிசாசு அசுத்தாய் போ பசுத்தாய் வா ஏப்பி வெளியே வந்து வந்தானா இல்லையா உயிரோட? அவ்வளவுதான். கையை தட்டு அல்லேலூயா. இது வந்து மரணம். மரணம்ன்றது பரிகை கடைசி தரித்திரம் ஒன்று இருப்பாரு. இதையும் தெரிஞ்சுக்கணும். தரித்திரம் மரண சக்தியா இல்லையாப்பா? பணம் இல்லாத எவ்வளவு கஷ்டப்படுறான், தற்கொலையே பண்ணிக்கிறான். கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, காசு இல்ல, இது இல்ல. அது தரித்திரம் ஆதாம் மூலமா நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாவ. இந்த தரித்திரத்துக்கு என்ன பரிகாரம்? ஏன் தரித்திரம் ஆதாம் வழியா நான் நன்மத்தையும் அறியத்தக்க கழிவு தரித்திரம் உலகம் ஃபுல்லா தரித்திரத்துக்கு நான் தான் காரணம். இது எதுக்காக நீங்க சிந்தனை பண்ணிக்கிறீங்களா? நான் எங்கோ இருக்கிறேன், அமெரிக்கா ஜப்பான்காரன் எங்கோ இருக்கிறான்னு இல்லை. நீ உலகத்தையே பாதிக்கிறாய். நீ ஆதாமின் மகன், ஆதாமின் மகள், ஏவாளின் மகள், நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷி உண்டு பூமி. அப்போ ஆதாம் ஏவாளும் பூமி ஃபுல்லா தரித்திரம் வருது. அப்போ உலகத்துல அத்தனை தரித்திரத்துக்கு அத்தனை மரண சக்தி நீ ஒரு காரணம் நீக்காக சிந்திச்சுக்கிறியா? இந்த மாதிரி எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. அப்போ நம்ம தரித்திரம் உலகம் ஃபுல்லா பாதிக்கிறதுனால தரித்திரம் உரிமையா வருது. ஜான் என்ன போயது என்ன சம்பாதிச்சாலும் 10 வயது போற மாதிரி இதெல்லாம் ஏன் வருது? அவ்வளவு தரித்திரம் நம்ம மூலமா உலகம் ஃபுல்லா போகுது. இந்த தரித்திரத்துக்கு ஒரு முடிவு கட்டம். அது என்னத்த பண்ணணும்? நம்ம இயேசு தரித்திரமான சிலுவையில நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானாரே இருக்குது. ஆனா இல்லையா? அட்ட தரித்திரம் ஏற்று நம்ம பாவத்தை தரித்திரத்தை ஏற்றுக்கிறார். கை ஓட்டகை ஓட்டகைனா பேங்க்ல பேலன்ஸே இல்லை, மேஜிக்கெல்லாம் செய்யப்பட்டாரா? முழு உலகத்துல எல்லாருடைய தரித்திரம் அவர் மேல வந்துச்சு. அவர் மேல இருந்த தரித்திரம் உலகம் உள்ள பாய்ந்து அந்த 3 மணி நேரம். அப்ப போகும்போது ஏசு என்ன பண்ணாரு? தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு அந்த ஜீவ ரத்தத்துல ஜீவ ஐஸ்வர்யம் பிதாவை ஆவி ஒப்பித்து அந்த ஜீவன்ல நன்மத்தேவ ஜீவ சர ஜீவ ரத்தத்துல ஐஸ்வர்யம் இல்லையா? ஜீவ ஐஸ்வர்யம். அதுக்கு பேர் தேவனுடைய ஐஸ்வர்யம் கொடுக்குறாரா இல்லையா? நம்மள மாதிரி தரித்திரமாக்கிட்டார் சிலுவையில. ஆனா அந்த ஜீவ சரீரத்துல ஜீவ ரத்தத்துல ஆதியாவது எல்லா ஜீவ ஐஸ்வர்யம் அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கிறாரு. குத்தாரா? ஆதாம் வந்து முழுவதும் குத்தாரா? அந்த சிலுவையில் அறியும் போது அவருக்குள்ள நம்முடைய சாபத்தெல்லாம் நம்ம தரித்திரத்தை தான் அதை கொடுக்கிறாரு. அப்ப தேவனுக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்கும்போது தரித்திரம் என்கிற ஜெயில் விடலையாகாதா? ஏப்பா உலகம் உள்ள ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்துக்கு எல்லாம் கடந்த ஐஸ்வர்யம், ஆழம் கண்டிருக்க முடியாத ஐஸ்வர்யம். தேவடைய ஐஸ்வர்யத்துக்கு பேர் என்னது? ஆழமே கிடையாது. அவ்வளோ ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. அப்போ அவ்வளோ தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு இயேசு தலைமையில வச்சு கவலைப்படாம அந்த ஜீவ ரத்தத்திற்கு முழு உலகம் கொடுக்கிறார். பரிகாரத்தை பண்ணார் பாரு. பிதாவாகி தேவனுக்கு பண்ணாரு. இப்ப தரித்திரம் என்கிற ஜெயிலு பட்டுன்னு விடலாகாதா? இதெல்லாம் செய்யணுமா? நம்ம கான்சியஸா செய்யணுமா? உணர்வுபூர்வமா செய்யணுமா? அவன் யாரோ நம்ம யாரோ, அவங்க கடன் தொல்லை சேர்த்தாக நமக்கு சம்பந்தம் என்னன்னு இல்லை. அப்போ இயேசுவின் ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு விழுத்து கொடுக்கிறாரு. இங்க கவனி. அப்போ தரித்திரத்துக்கு உயிர்த்தெழுதல். தரித்திரத்துக்கு உயிர்த்தெழுதல் என்ன? ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டோம். அல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உணர்வுபூர்வமா தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து குத்தினாக்கா தரித்திரம் உங்ககிட்ட அழகைத்து ஓட பார்க்கும். ஐஸ்வர்யம் வாசல தட்டணும் நியாயப்படி. தாவீது என்ன பண்ண? கர்த்தரை நான் எக்காலத்துல அவர் துணி எப்போதும். தாவீது எப்படி பண்ணான்? அப்படியே போட்டி சொல்றாரு. கொஞ்சம் ஆடுகளை மேல் இந்த ஏழை கூப்பிட்டான்னு சொல்றான். அத துதி தோத்திரம் 18 ஆட்டுக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்து கட்சியில் அவன் அப்படியே மாபெரும் ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளியுமான ஐஸ்வர்யமானான். இந்த வசத்து பண்ண இருக்க ஆடு மேய்க்கிற தாவீது பழைய ஏற்பாட்டுல எப்படி ஐஸ்வர்யமானா?
2 நாளாகமம். இதெல்லாம் பைபிள் எல்லாம் மேஜிக் கிடையாது. உண்மையா வாய்ந்தவனுக்கு உண்மையா ஆசீர்வதிக்கிறார். சத்தியத்தின்படி வாய்ந்தவனுக்கு. 2 நாளாகமம். தாவீது எப்படி மச்சான் போட்டுக்கிறார் கடைசி அதிகாரத்தில். 2 நாளாகமம் 2 நாளாகமம் 20 தாவீது கனமும் மகிமையும் புகழ்ச்சி நிறைந்தவனாய். தொகுப்பர் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 543. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 27 28 படிக்க. 1 நாளாகமும் 29 அதுல 27 28 தாவீது பத்தி போட்டு பாருங்க. 26 படிக்க. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். ராஜா கூஜாவா இருப்பான், டப்பு பட்டி எதனா இருப்பான். இந்த ராஜா எந்த ராஜா? யார் என்ன பேச்சு? இந்த ராஜா கொஞ்ச ஆடுகளை மேய்ச்சிருந்த இந்த ஏழை கூப்பிட சங்கி 34 சொல்றான் பாரு. ஏழை ராஜா, ஏழை தாவீது. அவனுக்கு எப்படி ஐஸ்வர்யம் வந்தது? காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நான் நீதிமன்றம் என்னுடைய தரித்திரத்தெல்லாம் தேவன் சுமந்து கொண்டாரு, அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அவன் வர வர விருத்தி அடைகிறான். அசுத்தாவியெல்லாம் ஓடுது, தரித்திரம் அதிகரித்து ஓடுது. படிக்க. 1 நாளாகமும் 29 26. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தான். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 440 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷம், எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும். போட்டுக்க இல்லையா? அண்டர்லைன் தி வேர்ட் ஐஸ்வர்யம். ஆனா இந்த வசனத்தை அப்படியே சங்கீதத்தில் சொல்றான் பாரு. சங்கீதம் 34 அவன் ஏழைன்னு சொல்றான் பாரு. ஏழையானவன் எப்படி ஐஸ்வர்யமான மாறினான்? நம்முடைய தரித்திரத்தை இயேசு சுமந்து கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கார். சங்கீதம் 34 6வது வசனம் படிக்க. யாராவது சத்தமா படி. அப்போ இந்த ஏழை என்னப்பா? டப்பு இல்லாதவன், காசு இல்லாதவன். இது யாருடைய சங்கீதம்? 34ஆம் சங்கீதம். தாவீது அபிலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகிற பாடின சங்கீதம். அப்போ தாவீது என்னவா இருந்துக்கிறான்? ரொம்ப ஆடு கூட இல்லப்பா, கொஞ்ச ஆடு, 10 ஆடு 5 ஆடு. அப்போ அவன் எப்படி ஐஸ்வர்யம்னா 1 நாள் 29 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே ராஜா. அவன் குமாரன் அதை விட ஐஸ்வர்யவான் சாலமோன். கையெழுத்து. சரி, இப்போ இந்த ஐஸ்வர்யத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னா முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு ஒரு கான்சியஸ் இருந்தா தான் இந்த தரித்திரம் ஒன்று போகவே பார்க்க. ஒரு ஆளுக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்காம கண்டுக்காம உணர்வு இல்லாம இந்த நகை உன் மூலமா தரித்திரம் அவனை பாதிக்கும். அது மூலமா பிசாசு வகை தேடி தரித்திரத்திலே வச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் இயேசு கரெக்டா செய்தார். அதான் உயிர்த்தெழுந்த நாள்ல கரெக்டா அவர் பார்க்கணும். உயிர்த்தெழுந்து என்னென்ன பண்ணாரு, எதுல இருந்தெல்லாம் ரிசரக்ஷன் ஆனாரு, தரித்திரம் உலகத்தை வாங்கினாரு. 3ஆவது நாள் பிசாச உலகத்தையே கொலை கொண்டாரா? வானத்துல சகல அதிகாரம் இருப்பார். பிசா உலகத்தையும் நம்ம 5 சென்ட் 10 சென்ட் காலமெல்லாம் 10 சென்ட் இடம் வாங்குது டவுன்ல லைஃபே போயிருந்தாங்க. அவர் உலகத்தையே வாங்கினாராம் பிசாசு. மேஜிக்கே பொய்யா. அப்போ என்ன பண்றாரு? தரித்திர சாபத்தை ஏற்றுக்கிட்டு அந்த சாபம் என்கிற ஜெயிலிருந்து வெளியே ஐஸ்வர்யத்தை முழு நல்லவன் கெட்டவன் தானே ஏழை பணக்காரன் எதில் பேக்குறாங்க. ஈட்டியால் குதிரவன் சாமி எல்லாம் ஜீவ ஐஸ்வர்யம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு, அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு நல்லா பண்றாங்க. சூப்பரா பரிகாரம் பண்ணதுனால தரித்திரத்திலிருந்து எழுந்து வர்றாரு, உயிரோடு மதத்திலிருந்து எழுந்து வர்றாரு, பாதாளத்திலிருந்து எழுந்து வர்றாரு. அதுக்கப்புறம் சுகம். நம்ம இதோட கூட படிப்போம். சொன்னா சொல்லிட்டே போலாம். ஏன் சினாயிட்டா சிலுவையில வியாதியானார். வியாதியிலிருந்து எப்படி சுகம் வந்துச்சு அவருக்கு? எல்லாருடைய வியாதி வச்சா இல்லையா? இயேசுக்கு
நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்கினால என்னது வியாதி ஒரு சாவு சக்தி. போய் பாரு சிஎம் பண்ணலாம் லட்சக்கணக்கில் பில்லு. எந்த சும்மா போய் டெஸ்ட் எடுத்தாவே போதும், ஸ்கேன் எடுத்தாவே போதும், பில் எல்லாம் லட்சக்கணக்கில். அதுக்கெல்லாம் இந்த செய்தி கேட்கணும். அப்போ எல்லா வியாதி வச்சா இல்லையா? எல்லா வியாதி வரும்போது ஆதாமின் பாவத்தை ஏற்றும்போது வியாதி வரும்போது அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு என்ன பண்ண? தலைமையில கவித்து கவலைப்பட்டுட்டு அந்த ஜீவசர் இருந்து தேவன் தனக்கு பேசாமே இருந்திருந்தாருனாக்கா, ஐயோ இவ்வளோ வியாதியா, இவ்வளோ உடம்பெல்லாம் வியாதி, அது என்னென்ன அத்தனை வியாதி வச்சா ஏசு. ஏன்னா எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணும். அப்போ என்ன பண்ணாரு? அவர் தழும்புகளா அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் உண்டு முழு உலகத்துக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ரத்தத்துல சுகம், ஜீவ ஆற்றல், ஜீவ லட்சு, ஜீவ கண்டு தேவனுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் எல்லாம் குத்து தேக்கிறாரு. முழு உலகத்துக்கு அவருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தை ஜீவரத்தை கொடுத்தாங்க. வியாதி என்கிற சிறைச்சாலை விடுதலை ஆகணுமா இல்லையா? அவரை வியாதி இருந்து வந்தாரா? ஆமா, உயிரோடு இருந்து பார்த்தா சூப்பரா இருந்தாராம். இதெல்லாம் மனுஷனா தேவனே செய்வது, தேவனால் நடப்பது, தேவ ஆவியானவரால் நடப்பது. தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், வியாதியிலிருந்து சுகம், பாவத்திலிருந்து தேவ நீதி. பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக. ஆமா, பாவமாக்குனது அவர் எப்படி பிதாவாகி இவை போய் கைவிட்டார், இவர் அவரை கைவிட்டாரு. உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து, அப்ப பாவம் வந்தாக்க என்ன பண்ணோம்? நம்ம பாவம் ஆயிட்டோம். தேவ நீதி பேசணுமா இல்லையா? அப்போ தேவ நீதி அவர் ரத்தத்தினால ஜீவனத்துவம் தேவன் தனக்கு தேவ நீதிமான். அவர் ரத்தத்தினால நீதிமான். சகல பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீங்க சுத்திகரிக்கும். அப்ப அந்த கடைசி சொல் ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்கிறாரா இல்லையா? பாவம் என்கிற சிறைச்சாலிருந்து விடுதலை, அப்புறம் சாபம் என்கிற சிறைச்சாலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லாம் பாவத்திலிருந்து மரண வரைக்கும் விடுதலை. கையத்தட்டு அல்லேலூயா. ஜெபம்லாமா போதும் விளக்கா, திருப்தியாகி போயிடுச்சு. என்ன கையை சொல்லுது? இதை விட வேற என்ன வேணும் விளக்கா? அதான் உழித்தெய்தல். என்ன சொன்னா, வீரதரமா போன எங்க போனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். ஏசு ஏத்துக்கிட்டாரு, என் பாவத்தை ஏத்துக்கிட்டாரு, அப்புறம் மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு என்ன பண்ணாரு? தேவ நீதி குத்துக்கிறாரு, உயிர்த்தெழுதல் குத்துக்கிறாரு. ஏன் பேர் சொல்லி பிதாவாகி தேவன் குத்துக்கிறாரு, ஆதாம் முழு குத்துக்கிறாரு. இதைத்தான் நான் பேச போறேன். அப்போ பாவம் மரணம் என்கிற சிறைச்சாலித்தை விடுதலை ஆகணும். உயிர் தெரிஞ்சவனு ஆதாம் முழு உலக குத்தம் சொல்லிட்டு அவங்க நீதி தாய் சொல்லுவா இருப்பாங்க. மரணம் லேசம் சந்திக்காதவங்களுக்கு என்னென்ன ஆண்டு அனுபவிப்பாரு. ஐஸ்வர் அல்லது அவன் தீர்க்க ஆயுஷான்னு நான் பாரு. தாவீது அற்பாயுசில் போயில்ல, ஏன்னா கான்சியஸா இருந்துக்கிறான். அவங்களாம் மதத்தை விரும்பல, ரொம்ப சீக்கிரமா விரும்பல. அவன் தீர்க்க ஆயுஷும் ஐஸ்வர்யமும் மகிழ்வும் உள்ளவனாய் நல்ல புதிர் வயதிலே எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் போதும். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை உனக்கு ஆண்டு என்னென்ன நீ ஆண்டு அனுபவிக்கணும் எல்லாம் அந்த ஆண்டு அனுபவிச்சுட்டு சாட்டிஸ்ஃபைஸ் போதும், நீடித்த திருப்தியா போய் சேரலாம் பந்தவங்க. நீங்க சொல்லுங்க அப்படிதான் எல்லாம் பரிசுத்து வாங்கலாம். அரைகுறையா பார்த்து நிராசையா பார்த்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு உயிர் தெரிஞ்சோடைய தேவனுக்கும் ஆதாம் முழுவதும் அங்க வழியே இல்லையே. உங்கள் எதிராளியாக பிசாசான எவ்வளவு எதிராக போயிட்டு வகை தரது என்னப்பா? எங்கேயாவது மரணத்தை காட்டிட்டே நீ வகை கிடைக்குதா இல்லையா? அதுதான் முழுவதுக்கு ஒரு ஆள் உயிர் தெரிஞ்சு கொடுத்துட்டாக்கா தேவனுக்கும் கொடுக்குற ஆதாமும் முழு கொடுத்தாங்க. வகையே கிடைக்கலையாங்க. மரணம் வருமா அவருக்கு? 49 வரது வாய்ப்பு இருக்குதா? அதுக்கு கான்சியஸா இருக்கும். அது மாதிரி ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாமும் ஒரு ஆள் பாய் கொடுக்குறாங்க. அங்க ரூட் அங்க 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 அடைப்பே எல்லாருக்கும் உயிர் தெரிஞ்சு ஆதாமும் தரித்திர அழகை பசு சந்திக்குது. அதான் எதையுமே தேவனுக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வமா கொடுக்கணும். இந்த கான்சியஸே இல்லாததான் என்ன பண்ணுவான்னாக்கா உலகத்தையும் நேசிக்க மாட்டான். யாரை பார்த்தாலும் சப்ஜின்னு பாக்கிட்டு நினைச்சிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறான் பாரு. அவன் சத்தியம் தெரியாது ரைட்டா? அதனால பிசாசு வருமா வராது. அதனால தான் உங்களுக்கு சபிக்கலே ஆஸ்வதி கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எச்சரித்தா ரொம்ப மோசமாரு இதெல்லாம் செஞ்ச சாட்ட கூட இருக்கிற சில இடத்துல. ஆனா ஜீவனையும் தேவன் தான் கரெக்டா இருந்தா பாரு. அதனால தான் ஒரு பையன் கை கொள்ளல, ஒரு வியாதி, ஒரு சாவு, ஒரு மரணம் பிடிக்கல. அப்புறம் நமக்காக இடம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உயிர் தேவதன் ஆதாம் 3ஆவது எழுந்தே விட்டார். பச்சைப்படி பாவம் மரணம் தெரிஞ்சு உயிரோடே தான், உயிரோடே தான். அந்த பாட்டு பாருமா, உயிர் தெரிந்தாரே. அந்த பாட்டு யாருக்கு தெரியும்? யாருக்காவது தெரியுமா? அந்த பாட்டு பேசி அந்த பாட்டு நான் பாருங்க. அப்போ எல்லாவற்றிலும் அவர் உயிர் தெரிந்தார். பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வரான்.
ஆமா, அதை மட்டும் ஜோரா செய்யறோம். அவன் வாங்கி அவன் காட்டுற உலகத்துக்கு தேவை தானே. கவலைப்பட இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத சொன்னாரா இல்லையா? கவலைப்படுறதுல எக்ஸ்பெக்ட் ஆகிறோம், கவலைப்படுற மனத்தாங்கல. இயேசு கவலைப்பட என்னதான் பண்ண? கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவன் தன் உயிர் தெரிஞ்சவனு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கூட எதை விடாம வெட்காலத்து கொடுக்கிற ஒரு அசுத்தாய் போல ஒரு இதையுமே கான்பிடன்ஸ் தைரியமா இருக்கும். ரத்தமே மாறும், சிந்தையே மாறும். ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா தண்ணி எப்படி திராட்சை மாறுது? திராட்சை ரசத்தை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவத தண்ணி ஆட்டோமேட்டிக்கா திராட்சை மாறி தேவன் ஆதாம் மூடுவதற்கு ஒரு 2 பேர் பக்கத்துல இருக்காங்க, தெரியல அவனுக்கு திராட்சை கொடுக்க மாட்டேன்னா தண்ணி சாகர தண்ணியா தான் இருக்கும். அதனால தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு காரியம் கொடுத்தா அதுவாகவே மாறி விடுவாய். அதான் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் பாவத்தை மாட்டுறது உலகத்தை ஜெயித்து இப்ப பாட்டு அதை மாட்ட முடியுமா? இது என்ன பண்ண அல்லேலூயா. அதனால டில்லா இருக்க இந்த உயிர்த்ததுனால 2006 FGC பகுதியில இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் நம்மளாரு நம்ம சபை குளோபல் சர்ச்சு வானக்கூட எங்க போனாலும் ஆதாம் நன்மத்தை மாதிரி சாகுறான். ஜீவன்னா என்னன்னே தெரியல, கிறிஸ்தவருக்கே தெரியல. அதனாலதான் என்னுடைய எல்லா செய்தி சோயே ஜீவன் பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்ல போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவம் மாறணும். உலகத்தை எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்குது, கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். கிறிஸ்து நானே வழித்த ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவனை தேவ நீதித்து உயிர்த்தெழுகுது. அந்த பிதாவாக ஆதாமுக்கு மூடு கொடுத்து கொடுக்க 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 அசுத்தாய் போல பசுத்தாவிர தேவதூதர் வர பாதுகாப்பாக இருப்பாய். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. எஸ்தரு, தெபோராலு, பேதுரு, பவுலு எல்லாம் இப்படிதான் வாழ்ந்துக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாய் பசுத்தாய் உலகத்துக்குள்ள பூமிக்கு பாய்ந்துக்கிறாங்க. ஒரு பாட்டு பாடி நம்ம முடிப்போம். என்ன பாட்டுமா? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பலத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். மரண பலத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயமெடுத்தா இயேசு ஜெயமெடுத்தா. பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயமெடுத்தா இயேசு ஜெயமெடுத்தா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, அழிவுக்குரிய அழியாமை அழிந்து கொள்ளும். சாவுக்குரிய பாவாமை அழிந்து கொள்ளும். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயமெடுத்தா இயேசு ஜெயமெடுத்தா. பயமில்லை, மரண பயமில்லை, பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தா. கண்ணு மூடின்னு கேட்டு கிடையாது. ஏன் பயம் இல்லை, மரண பயம் இல்லை? கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறங்க. முழு உலகம் மக்களுக்கு கூட ஊர்வன பரப்பன நீந்துவன எல்லாம் சுவாசம் அவங்க உயிர் தெளிஞ்சோடு கொடுக்குறேன். அப்படி சொல்லித்தான் பயமா இருக்கணும். பயம் இல்லாம வாழ முடியும். பயம் இல்ல, பயம் மாம்சவாரி எங்க பார்த்தாலும் பார்க்க கஷ்டம் நன்மை தேவை காட்டியிருந்தாங்க பயந்துதான் இருக்கணும். எந்த நேரத்தில் வருவான் திருடன் திருடவும் கொள்ளும் வழிக்கு வருகிறானே. நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக பரிபூர்ணம். அந்த ஜீவனை தேவன் தனக்கு கொடுக்குது. அதனாலதான் இது டில்லா தானங்க. யாரோ ஒருத்த யாரு அந்த ஏறுவது ராஜு எல்லாரும் சொல்றாங்க, ஐயா அந்த ஏறுவது உன்னை கொல்ல போறான். இவர் சொன்னாரு, இன்றைக்கு நாளைக்கு இருந்து 3ஆம் நாள் அந்த நரிக்கு போய் சொல்லிருந்தாரு. பயப்பட பாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அந்த ஏறுவதுக்கே ஜீவனை கொடுக்குறாரு தேவன். அவங்க தேவன் சாகடி தவிர அதுக்குதான் சொல்லி எதிராளி பகையாளி கொலையாளி உயிர் தெளிஞ்சோடு கொடுத்துரு. கை காலெல்லாம் கட்டி விட்டுறாரு தேவன். அதுக்குதான் உயிர் தெளிஞ்சோடு கொடுத்துருந்தான் சொல்லி இருந்தாரு. அது யாராவது பயப்படுத்துறாங்களா? வியாதி சாபம் மரணம் பயப்படுத்துதா? உயிர் தெரிஞ்சு தேவ நீதி எல்லாம் ஜீவ தேவன் தர சொல்லி பாரு. உனக்கு அசுர தைரியம் யானை போட்டு பூனை மாதிரி தெரியும். உனக்கு
இந்த உயிர் தெளிஞ்சவனு கூட பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு வரும். அதனால தான் இயேசு தில்லாவே இருந்தார். அந்த ஜீவ மார்க்கத்தை தான் சீசல் குதிரா உலகம் ஃபுல்லாக போய் சுவிசேஷம் பிரசவம் பண்ணாங்க. ஜெபம் பசுத்தாவே இந்த அறிவான நாளிலே, இந்த உயிர் தெளிந்த நாளிலே கத்தாவே நீ உயிர் தெளி ஜீவனமாக இருக்கிறீங்க கத்தாவே. பாவத்திலிருந்து மரணத்துக்கு வரைக்கும் நீ முடிவு கட்டினே. பிசாசு பாவத்தை மரணத்தை கொண்டு வரான். சோத்திரம் கத்தாவே சோத்தரிக்கிறதா. எங்க போனாலும் ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றனால குடும்பத்துல, பட்டணத்துல, தேசத்துல எங்க பார்த்தாலும் இந்த கடைசி காலத்துல பிசாசு உள்ள புகுந்து குடும்பத்துல, சபையில, பிள்ளைகள் வாழ்க்கையில சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் பயங்கரமா இருக்கு உலகமே. இந்த உயிர் தெளிஞ்சவன பிதாவாகி ஆதாமுக்கு முழுவது கோடாமுடைய கொடுக்குற கத்தாவே, எங்க வாழ்க்கையிலே கொடுக்குற கத்தாவே. இந்த எதிராளியாக பிசாசானவன் எவனை வெகுலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கப்பட வகை தேடி சுற்றி தெரிகிறான். அவனுக்கு வகையே இல்லாத வாழ்ந்திருக்கத்தாவே. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவது உணர்வுபூர்வமாக கொடுத்ததால கத்தாவை உன்னை சேதப்படுத்த முடியவில்லை. சிலுவையில பிதாவாகி தேவன் ஆதாமுக்கு முழுவது பாவத்தின் மறு தேவனீத்து உயிர்த்து 3ஆம் நாள் பாதாத்திலிருந்து வேதாத்திலிருந்து சாபத்துல தரித்திரத்தை அவமானம் எல்லாத்துக்கும் வெளியிலாகி பிசாசன் உலகத்தையே கொள்ளை கொண்டது போல உயிர் தெளிஞ்சவன தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவது கொடுக்குறதா. ஒவ்வொருவரும் ஆண்டு பாவத்தை மட்டத்தை தந்து பாதாத்தை ஜெயம் கொள்ளும்படி கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவது வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இயேசு கிறிஸ்துவின் ஆமற்ற வாக்கு தத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலம் கொடுக்க, சோதுவாக கொடுக்க. விசுவாசம் துரத்தப்பட்ட தேவதூதர்கள் வர்ற ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆஸ்பத்திரி போல ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதண்டாவுடைய தேவன் தனக்கு கொடுத்து வாழ்நாளெல்லாம் கொடுத்து ஆபிரகாம் சகல காத்து ஆசீர்வாதம், ஆபிரகாம் கிறிஸ்துவ உண்டாக சகல காத்து ஆசீர்வாதம் உண்டாக. ஆபிரகாம் சீமானா இருந்தான். ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது எல்லாம் கர்த்தரை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தி உலகத்துக்கு ஒளி பூமி குப்பாய்ந்தது போல இந்த சத்தியத்துக்கு ஒன்றை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே. குடும்பத்தார், இனத்தார் எல்லாரும் ஏசு எங்கு சுற்றி பிசாசின் பலன் யாரும் நாடி நல்ல மேய்ப்பு ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தத்தை திமிர்வாதக்காரர்களே கொடுத்து பிசாசு பிடித்தவர்கள், வியாதி பிடித்தவர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் விடியலாக போல கிறிஸ்துவை கொண்டு வருங்க தாவே. தேவ நீத்து உயிர்த்த பிதாவாக ஆதாம் முழுவதுக்கு இடைவிடாமல் எக்காந்து கொடுக்கிறதா. நல்ல மெச்சூர்டாக முழு உலகத்து எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென் ஆசிரியர் முழு உலகத்துக்கு இயேசு பணிஞ்சுன 816 கோடி பேருக்கு தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் அவங்களுக்கு இடைவிட அசுத்தாய் பசுத்தாய் அலையிலேயா கிராமங்கள் பட்டணம் அசைவாட்ட தேவதூர் பணிவிடை செய்ய கல்லறில தேவதூதன் கள்ளப்பட்டு பசுத்தாய் சாவு உயிர்த்தல் கொடுத்த மாதிரி உயிர்த்தெழுச்சி மாம்சமானி அவர் கொடுக்க தாவே. தேவன் தனக்கு ஆதாம் முழு கிராமங்கள் பட்டணத்தை முழு கட்டவிதிக்கிட்டே இருக்க தாவே. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உலகம் உயிர்த்தெழுதல் வல்லம வரவிட்ட தாவே. மாம்சமானி அவர்கள் ரெசரக்ஷன் உண்டாகிட்டு கிறிஸ்துவ சிந்தைய மாம்சமான உண்டாகிட்டு ஒரு மாபெரிய கொண்டு வர முடிஞ்சு வைக்கும். பெரிய காரியங்கள் செய்யும். ஐயா ஜாமட்டிங்களா? என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே. இந்த நாளில் உயிர்த்தெழுதல் செய்தி அறிஞர் பாஸ்டர் அவர்களும் பாஸ்டர் நன்றி சொல்கிறேன். எப்போதுமே அற்புதமான செய்தியை கொண்டு வர்றார். ஸோ நீங்கள் ஆசீர்வாதப்பட்டு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரிசரக்ஷன் சண்டே, உயிர்த்தெழுதலுடைய நியாயம். ஸோ இந்த உலகம் முழுதும் இந்த உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினுக்கிறாங்க. அதனால் அவங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே டு எவ்ரிபடி. ஜெபம் பண்ணலாம். மகா இருக்கும் மிகுந்த கிருபையுள்ள பொருளாதார ஆண்டவரே, இந்த நாளுக்காய் போடா கொடி சோதனம் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் சொன்னபடியே இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஜீவனை கொடுத்துக்காக போடா கொடி சோதனம் விடுவோம். மரத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டோம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ உதவி செய்யணுமா செய்வோம் ஆண்டவரே. இருக்கிற பிள்ளைகளுக்காக செய்வேன், ஒரு பேர் பேராக தந்தனை ஆசீர்வாதம் வேணுமா செய்வேன் ஆண்டவரே. பாஸ்டர் எதுக்காக செய்வேன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ செய்து வருகிற கிரைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த தேசத்தில் ஆண்டவரே அவரை வல்லமையாக பயன்படுத்தி கொடுத்ததுக்காக கொடா கொடி சோத்திரம் ஆண்டவரே. அவர் நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமா செய்வேன் ஆண்டவரே. அவர் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செய்வேன், ஒவ்வொரு பேர் பேராக தந்தனை ஆசீர்வாதம் பாஸ்டர் தாமஸுக்காக செய்கிறேன். அவங்க துணையாருக்காக செய்கிறேன். அவர் செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வாதம் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த வார்த்தையை விதைத்து கொண்டு வருவார் ஆண்டவரே. இது ஒரு நாள் ஆண்டவரே முளைத்த ஆண்டவரே அநேக பலன் தரும் நான் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ சமாதானம் சந்தோஷம் எங்களோடு இருந்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே இந்த வசனம் சொல்றீங்களா? கர்த்தர் தம்முடைய முகத்தை
என் மூல என் ஆத்மா அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ராத் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோல்வர் பகுதி சாய்கள் சபை ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இதை செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க சேனல், எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் வல்லமையாக பயன்படுத்தும். அந்த செய்தியில் கற்று உங்களோடு கூட பேசியிருக்கார். கற்று உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை கத்திரை கடன் பண்ணுங்கள். கத்திரை கனவு கத்திரை காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு காணிக்கை செலுத்த விரும்புங்கள். என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கத்திர இந்த செய்தி 5/4/2026 உயிர்த்தெழுந்த நாளில் கொடுத்த செய்தி எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியில். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் நிச்சயமாக உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கற்று உங்களை ஆஸ்வதிப்பார்கள். போட்டோ